ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ரெடிமேடாக வந்து குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்மர் டைம் வந்துச்சுன்னா நான் வந்து இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 months வரைக்கும் வரும். கரெக்டாக அந்த சம்மர் டைம் முடியறதுக்கும் இது கரெக்டாக காலி ஆகிடும். நீங்களும் வந்து இது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் பொடி, இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 150 ரூபாய் கிட்ட தான் வந்துச்சு. ஸோ காசும் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா கூட அரைக்கிறதுக்கு 30 ரூபா 40 ரூபா கேட்பாங்க. அது இல்லாமல் இதெல்லாம் வாங்குறது சேர்த்து உங்களுக்கு 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் வரும். அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி பொடியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் பொடி, இது வந்து நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்தது சிறு பயிறு பொடி, அதாவது பச்சை பயிறு இருக்கலே அதை வந்து முழுசாக இருக்கிறத அரைச்சி வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கூட அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது வேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் பொடி, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் பொடி, இதுவும் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது முல்தானி மெட்டி பொடி. இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் பொடி. வெட்டி வேர் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய வேர்க்கும், அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வெட்டி வேர் தேய்ச்சி குளிச்சோன்னா அந்த ஸ்மெல் வராது. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும், ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வேப்பிலை பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வர ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராமல் ஸ்கின்னை வந்து பார்த்துக்கும். அப்புறம் முல்தானி மெட்டி பொடி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நிறையா வந்து எண்ணெய் முகத்தில் வந்து அதிகமாக வெளிவரும், அதை வராமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கூலிங்கான ஒரு பவுடர் அது. ஸோ உடம்புக்கு வந்து கூலிங்கும் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் வந்து பாதாம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். குழந்தைங்களுக்கும் இதை வந்து தேய்ச்சி குளிக்க ஊற்றலாம். 6 மாத குழந்தையிலேருந்து இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்க ஊற்றலாம். பையனாக இருந்தால் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்காதீங்க, மற்றது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேய்ச்சி குளிக்க டைம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ், அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காக. அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது கூட ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதோடு சேர்த்து நீங்கள் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட இந்த பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக இருக்கும், அதனால் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது, ரொம்ப பறக்கும் வெளியிலலாம். கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து கிளறி விடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னு, அதனால் வந்து நான் ஆரஞ்சு பழ ஜூஸோ அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தோட ஜூஸோ யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். 2 பேருக்கு யூஸ் பண்ணணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். குளியல் பொடியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி குளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஸ்க்ரப்பு மாதிரி வேணும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை மட்டும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஒரு சிலருக்கு நீர் கோத்துட்ருக்கோம். அவங்க வந்து இந்த பேக் போட்டுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா முகத்தில் இருக்க நீர் எல்லாம் அப்படியே இழுத்துரும். வெயில் காலத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.